சபா மாநிலத்தில் வெள்ள நிலைமை மோசமாகியதோடு இன்று காலை வரை தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்களில் 916 குடும்பங்களைச் சேர்ந்த 3134 பேர் தங்கியுள்ளனர். அவர்கள் அனைவரும் புஃபோர்ட், மும்பாக்கோட், புனம்பாங், பாப்பார், புத்தாத்தான், சிபிதாங் ஆகிய 6 மாவட்டங்களில் உள்ள 27 நிவாரண மையங்களில் தங்கியுள்ளனர் என சபா மாநில பேரிடர் நிர்வாக குழு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சிபிதாங் மாவட்டத்தில் வெள்ளத்தினால் வெளியேற்றப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்த வேளையில் செப்டம்பர் 9ஆம் தேதி முதல் அங்கு ஏற்பட்டுள்ள இயற்கை பேரிடரில் 127 கிராமங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. இன்று காலை மற்றும் மாலையில் சபாவில் பல்வேறு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்பதோடு இரவு வேளையில் சபாவின் ஒதுக்குப்புறமான பகுதிகளிலும் மழை பெய்யும் என மலேசிய வானிலை துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே சராவாவில் நேற்று பிற்பகல் 2 மணியளவில் மாருடியில் சுவாரா மண்டபத்தில் திறக்கப்பட்ட நிவாரண மையத்தில் இன்னமும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த எண்மர் தங்கி இருக்கின்றனர். இதர இடங்களில் திறக்கப்பட்ட நிவாரண மையங்களில் தங்கியிருந்த 27 குடும்பங்களை சேர்ந்த 103 பேர் வீடு திரும்பியதை தொடர்ந்து நேற்று மாலை 4 மணியளவில் அந்த நிவாரண மையங்கள் மூடப்பட்டதாக சராவா மாநில இயற்கை பேரிடர் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டது.